என் தங்கமே, சில நேரங்களில் மனிதன் மிகவும் அமைதியாக ஒரு வலியை உணர ஆரம்பிக்கிறான். அந்த வலி வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் உள்ளத்தில் அது மெதுவாக தங்கி இருக்கும். வீட்டில் இருக்கும்போது சில வார்த்தைகள் காதில் விழும். சில பார்வைகள் மனதை குத்தும். அப்போது உன் மனம் ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கும். என்னிடம் இல்லாததால் என்னுடைய மதிப்பு குறைந்து போயிடுதா என்று. அந்த கேள்வி மிகவும் ஆழமானது. ஏனெனில் அது பணத்தை பற்றிய கேள்வி மட்டும் இல்லை. அது மனிதனின் மரியாதையை பற்றிய கேள்வி. ஒரு வீட்டில் மனிதன் தன்னை மதிக்கப்படுகிறான் என்று உணர வேண்டும். அந்த உணர்வு இல்லாமல் போனால் மனம் மிகவும் அமைதியாக உடைந்து போகும். ஆனால் என் தங்கமே, ஒரு உண்மையை நீ மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனின் மதிப்பு அவன் கையில் இருக்கும் பணத்தால் மட்டும் வராது. வாழ்க்கை அதைவிட ஆழமானது. ஒரு வீட்டில் ஒரு மனிதன் தனது பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான் என்றால், அவன் தனது குடும்பத்தை காப்பாற்ற முயற்சி செய்கிறான் என்றால், அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் என்றால், அவன் மதிப்பு எந்த பணத்தாலும் அளவிட முடியாத ஒன்று. சில நேரங்களில் உலகம் வேறு விதமாக பார்க்கலாம். மனிதன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், என்ன வைத்திருக்கிறான் என்று பார்த்து மதிப்பிடலாம். ஆனால் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு அந்த கணக்குகளுக்கு அப்பாற்பட்டது. ஒரு வீட்டில் உண்மையான தூண் யார் தெரியுமா? கஷ்டம் வந்தாலும் அந்த வீட்டை விட்டு போகாத மனிதன்தான். சிரமம் இருந்தாலும் பொறுப்பை விட்டுவிடாத மனிதன்தான். அவன் கையில் அதிகம் இல்லாவிட்டாலும் அவன் மனதில் இருக்கும் அன்பு அந்த வீட்டை ஒன்றாக வைத்திருக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் வீட்டில் இருக்கும் மக்கள் கூட வாழ்க்கையின் சுமையால் மாறி பேசலாம். அவர்கள் சொல்வது சில நேரங்களில் உன் மனதை காயப்படுத்தலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் உன் உண்மையான மதிப்பை தீர்மானிக்க முடியாது. ஒரு மனிதனின் மதிப்பு அவன் உள்ளத்தில் இருக்கும் மனச்சாட்சியால் தான் அளவிடப்படுகிறது. நீ உன் வாழ்க்கையை நேர்மையாக நடத்துகிறாயா? நீ உன் குடும்பத்தை விட்டு விலகாமல் இருக்கிறாயா? நீ உன் முயற்சியை கைவிடாமல் இருக்கிறாயா? இந்த மூன்றுக்கும் பதில் ஆம் என்றால் உன் மதிப்பு ஒருபோதும் குறையாது. என் தங்கமே, ஒரு மரம் சிறியதாக இருக்கும் போது யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அது மெதுவாக வளர்ந்து பெரிய நிழல் கொடுக்க ஆரம்பித்தால் தான் மக்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். அதுபோல மனிதனின் வாழ்க்கையும் சில நேரங்களில் தாமதமாக புரியப்படும். இன்று உன்னை யாராவது புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இன்று உன் முயற்சியை யாராவது சிறியதாக நினைக்கலாம். ஆனால் அது என்றும் அப்படியே இருக்காது. வாழ்க்கை ஒருநாள் உண்மையை வெளிச்சத்தில் காட்டும். நீ உன் பாதையை நேர்மையாக தொடர்ந்தால் ஒரு நாள் அந்த சேம் மக்கள் தான் உன்னை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். அந்த நாள் வந்தால் உன் மனதில் ஒரு அமைதியான சிரிப்பு இருக்கும். ஏனெனில் அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், நான் என்னை விட்டுவிடவில்லை என்று. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று. அது என்னவென்றால் தன்னை தானே மதிப்பது. உலகம் சில நேரங்களில் உன்னை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ உன்னை மதிக்காமல் விட்டால் அதுதான் உண்மையான இழப்பு. நீ உன் மனதில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். உன் மதிப்பு உன் கையில் இருக்கும் பணம் அல்ல. உன் மதிப்பு உன் மனதில் இருக்கும் நேர்மை. உன் மதிப்பு உன் பொறுப்பு. உன் மதிப்பு உன் அன்பு. இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கை ஒருநாள் உனக்கு ஒரு நல்ல நிலையை தரும். அந்த நாளில் பணம் மட்டும் அல்ல, மரியாதையும் உன் வாழ்க்கையில் இருக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மிகவும் அமைதியாக உருவாக்குகிறது. அந்த உருவாக்கம் வெளியில் தெரியாது. ஆனால் உள்ளத்தில் அது ஒரு வலிமையை உருவாக்குகிறது. அந்த வலிமை வந்த பிறகு எந்த வார்த்தையும் உன்னை உடைக்க முடியாது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து நினைப்பாய், அந்த நாட்களில் நான் மிகவும் சோகமாக இருந்தேன். ஆனால் அந்த சோகமே என்னை வலிமையான மனிதனாக மாற்றியது என்று. அந்த உணர்வு வந்த பிறகு உன் மனதில் ஒரு பெரிய அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். ஏனெனில் அந்த அமைதி இருந்தால் உலகம் என்ன சொன்னாலும் நீ உன் பாதையை அமைதியாக நடக்க முடியும். என் தங்கமே, அதனால் உன் மனதில் தாழ்வு உணர்வு வரவிடாதே. உன் முயற்சியை கைவிடாதே. உன் பொறுப்பை விட்டுவிடாதே.
வாழ்க்கை சில நேரங்களில் தாமதமாக பதில் தரலாம். ஆனால் அது பதில் தராமல் இருக்காது. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும். அந்த நாளில் உன் வீட்டில் உன் மதிப்பு குறையாது. அது உயர்ந்து நிற்கும். அப்போது நீ அமைதியாக உணர்வாய், நான் காத்திருந்தது வீணாகவில்லை என்று. அந்த உணர்வு தான் ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி உன்னிடம் வந்தால் பிறகு எந்த சூழ்நிலையிலும் நீ உன் மனதை உடையாமல் காப்பாற்ற முடியும். அந்த வலிமை தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். என் தங்கமே, ஒரு மனிதன் வீட்டுக்குள் நடந்து செல்லும் போது அவன் மனதில் ஒரு அமைதி இருக்க வேண்டும். அந்த வீடு அவனுக்கு ஓய்வு கிடைக்கும் இடமாக இருக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கை அந்த உணர்வை மாற்றிவிடும். வீட்டில் இருக்கும் சில வார்த்தைகள், சில சின்ன சின்ன பார்வைகள் கூட மனதில் ஒரு சுமையை ஏற்படுத்தும். அப்போது மனிதன் உள்ளுக்குள் ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிப்பான். என்னிடம் இல்லாததால் என்னுடைய மதிப்பு குறையுதா என்று. அந்த கேள்வி மிகவும் மென்மையானது. ஆனால் அதற்குள் ஒரு ஆழமான வலி இருக்கும். ஏனெனில் மனிதன் வெளியில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வீட்டில் அவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் எதிர்பார்ப்பான். வீட்டில் தான் அவன் மனதை விட்டு பேச முடியும் என்று நினைப்பான். ஆனால் அங்கேயே அவன் மதிப்பு குறைந்தது போல தோன்றினால் அந்த உணர்வு அவன் உள்ளத்தை மிகவும் சோர்வடையச் செய்யும். ஆனால் என் தங்கமே, வாழ்க்கையின் உண்மை வேறு. ஒரு மனிதனின் மதிப்பு அவன் கையில் இருக்கும் பணத்தால் மட்டுமே வராது. வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறியது அல்ல. ஒரு மனிதன் தனது குடும்பத்திற்காக உழைக்கிறான் என்றால், அவன் தனது பொறுப்புகளை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறான் என்றால், அவன் கஷ்டம் வந்தாலும் வீட்டை விட்டு விலகாமல் இருக்கிறான் என்றால் அவன் மதிப்பு மிகப்பெரியது. சில நேரங்களில் மனிதர்கள் அதை உடனே புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையின் சுமையால் பேசலாம். சில வார்த்தைகள் கோபத்தில் வரலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் உன் உண்மையான மதிப்பை தீர்மானிக்க முடியாது. என் தங்கமே, ஒரு வீட்டை கட்டுவதற்கு கல்லும் சிமெண்டும் போதும். ஆனால் அந்த வீட்டை குடும்பமாக வைத்திருக்க அன்பு தேவை. அந்த அன்பு இல்லாமல் இருந்தால் பெரிய வீடு கூட வெறுமையாக இருக்கும். ஆனால் அன்பு இருந்தால் சிறிய வீடு கூட ஒரு தங்கும் இடமாக மாறும். நீ உன் வாழ்க்கையில் அந்த அன்பை காப்பாற்ற முயற்சி செய்கிறாய். நீ உன் குடும்பத்தை விட்டு விலகாமல் இருக்கிறாய். இந்த உண்மை மிகவும் பெரியது. அதை யாரும் சிறியதாக பார்க்க முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுக்கிறது. அந்த பொறுமை எளிதானது அல்ல. ஆனால் அந்த பொறுமை தான் மனிதனை உள்ளிருந்து வலிமையாக்குகிறது. இன்று உன் முயற்சியை யாராவது புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அது என்றும் அப்படியே இருக்காது. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது யாருக்கும் அது தெரியாது. அது அமைதியாக மண்ணுக்குள் இருக்கும். ஆனால் அந்த அமைதிக்குள் அது வளர ஆரம்பிக்கும். பின்னர் ஒரு நாள் அது மண்ணை உடைத்து வெளியில் வரும். அந்த நாளில் எல்லாரும் அதை பார்க்க ஆரம்பிப்பார்கள். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இன்று சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். உன் உழைப்பு, உன் முயற்சி, உன் மனவலி, இவை எல்லாம் அமைதியாக உன் உள்ளத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று தன்னை தானே மதிப்பது. உலகம் சில நேரங்களில் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் உன்னை குறைத்து பேசலாம். ஆனால் நீ உன்னை குறைத்து பார்க்க ஆரம்பித்தால் அதுவே உண்மையான இழப்பு. நீ உன் மனதில் ஒரு உண்மையை நினைவில் வைத்திருக்க வேண்டும். உன் மதிப்பு உன் கையில் இருக்கும் பொருள்களால் வராது. உன் மதிப்பு உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களால் வருகிறது. உன் மதிப்பு உன் பொறுப்பால் வருகிறது. உன் மதிப்பு உன் அன்பால் வருகிறது. இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கை ஒருநாள் உனக்கு மரியாதையையும் தரும். அந்த மரியாதை பணத்தால் வாங்க முடியாத ஒன்று. அது உன் வாழ்க்கையின் உண்மையான பலன். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை மிகவும் அமைதியாக உருவாக்குகிறது. அந்த உருவாக்கம் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் அது ஒரு வலிமையை உருவாக்குகிறது. அந்த வலிமை வந்த பிறகு எந்த வார்த்தையும் உன்னை உடைக்க முடியாது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து நினைப்பாய்.
அந்த நாட்களில் நான் மிகவும் சோகமாக இருந்தேன். ஆனால் அந்த சோகமே என்னை வலிமையான மனிதனாக மாற்றியது என்று. அந்த உணர்வு வந்த பிறகு உன் மனதில் ஒரு பெரிய அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். ஏனெனில் அந்த அமைதி இருந்தால் உலகம் என்ன சொன்னாலும் நீ உன் பாதையை அமைதியாக நடக்க முடியும். என் தங்கமே, அதனால் உன் மனதில் தாழ்வு உணர்வு வர விடாதே. உன் முயற்சியை கைவிடாதே. உன் பொறுப்பை விட்டுவிடாதே. வாழ்க்கை சில நேரங்களில் தாமதமாக பதில் தரலாம். ஆனால் அது பதில் தராமல் இருக்காது. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும். அந்த நாளில் உன் வீட்டில் உன் மதிப்பு குறையாது. அது உயர்ந்து நிற்கும். அப்போது நீ அமைதியாக உணர்வாய், நான் காத்திருந்தது வீணாகவில்லை என்று. அந்த உணர்வு தான் ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி உன்னிடம் வந்தால் பிறகு எந்த சூழ்நிலையிலும் நீ உன் மனதை உடையாமல் காப்பாற்ற முடியும். அந்த வலிமை தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். என் தங்கமே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் சில தருணங்கள் இருக்கும். அந்த தருணங்களில் அவன் வெளியுலகத்தோடு பேசாமல் அமைதியாக தன் உள்ளத்தோடு பேச ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் அவன் மனதில் பல கேள்விகள் வரும். நான் என்ன தவறு செய்தேன்? என் முயற்சி போதவில்லையா? என்னிடம் இல்லாததால் என்னை யாராவது குறைத்து பார்க்கிறார்களா என்று. அந்த கேள்விகள் மனதை மெதுவாக சோர்வடையச் செய்யலாம். ஆனால் என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் வெளியில் தெரியும் விஷயங்களால் மட்டுமே மனிதனை அளவிடாது. சில விஷயங்கள் வெளியில் தெரியாமல் இருக்கும். ஆனால் அவை தான் ஒரு மனிதனின் உண்மையான வலிமை. ஒரு வீட்டில் ஒருவர் அமைதியாக எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு நிற்பது மிகவும் பெரிய விஷயம். அது யாருக்கும் உடனே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பொறுப்பு தான் அந்த குடும்பத்தின் அடித்தளம். சில நேரங்களில் வீட்டில் இருக்கும் மக்கள் கூட வாழ்க்கையின் சுமையால் சில வார்த்தைகளை சொல்லிவிடலாம். அவர்கள் மனதில் இருக்கும் பதட்டம், கவலை, பயம் இவை எல்லாம் அவர்களுடைய பேச்சில் வெளிப்படலாம். அந்த வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் உன் உண்மையான மதிப்பை தீர்மானிக்க முடியாது. என் தங்கமே, ஒரு மரம் வளரும்போது அது முதலில் வேர்களை வளர்க்கும். அந்த வேர் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த தெரியாத வேர்களே மரத்தை வலிமையாக வைத்திருக்கும். பின்னர்தான் அதன் கிளைகள் வெளியில் பரவ ஆரம்பிக்கும். அதுபோல ஒரு மனிதனின் வாழ்க்கையிலும் சில வளர்ச்சிகள் வெளியில் தெரியாமல் உள்ளத்தில் நடக்கின்றன. நீ இன்று சந்திக்கும் அனுபவங்கள் உன்னை உள்ளிருந்து வலிமையாக்கிக் கொண்டிருக்கின்றன. நீ பொறுமையை கற்றுக் கொண்டிருக்கிறாய். நீ வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். இந்த இரண்டு விஷயங்கள் இருந்தால் வாழ்க்கை ஒரு நாள் உனக்கு புதிய வாய்ப்புகளை தரும். என் தங்கமே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் அவன் கையில் இருக்கும் பொருள்கள் அல்ல. அவன் மனதில் இருக்கும் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இருந்தால் அவன் எந்த சிரமத்தையும் கடந்து செல்ல முடியும். அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் பெரிய செல்வமும் மன அமைதியை தராது. நீ இன்னும் உன் வாழ்க்கையை விட்டுவிடவில்லை. இன்னும் நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். இந்த உண்மை மிகவும் முக்கியமானது. ஏனெனில் முயற்சி செய்யும் மனிதன் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான். அவன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம். ஆனால் வெற்றி வராமல் போகாது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை காத்திருக்க செய்கிறது. அந்த காத்திருப்பு நமக்கு சிரமமாக தோன்றலாம். ஆனால் அந்த நேரம் தான் மனிதனை உள்ளிருந்து வலிமையாக்குகிறது. காத்திருக்கும் போது தான் அவன் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பான். என் தங்கமே, ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் பெரிய சத்தத்தோடு வராது. ஆனால் மெதுவாக உன் மனதில் ஒரு தெளிவு உருவாகும். அந்த தெளிவு தான் உன் வாழ்க்கையின் பாதையை மாற்ற ஆரம்பிக்கும். அந்த நாளில் நீ உன் பழைய நாட்களை நினைத்து பார்க்கலாம். அப்போது நீ உணர்வாய், அந்த நாட்களில் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த கஷ்டமே என்னை வலிமையான மனிதனாக மாற்றியது என்று. அந்த உணர்வு வந்த பிறகு உன் மனதில் ஒரு பெரிய அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். ஏனெனில் அந்த அமைதி இருந்தால் உலகம் என்ன சொன்னாலும் நீ உன் மனதை காப்பாற்ற முடியும். என் தங்கமே, உன் மதிப்பு ஒருபோதும் குறையவில்லை.
சில நேரங்களில் அது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உண்மை எப்போதும் மறைந்து இருக்காது. வாழ்க்கை ஒருநாள் அதை வெளிச்சத்தில் கொண்டு வரும். நீ உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை காப்பாற்றி வைத்திரு. உன் முயற்சியை தொடர்ந்துகொள். உன் பொறுப்பை விட்டுவிடாதே. இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கை ஒருநாள் உனக்கு மரியாதையையும் அமைதியையும் தரும். ஒரு நாள் உன் வீட்டில் கூட உன்னை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். அந்த நாள் வந்தால் உன் மனதில் எந்த கோபமும் இருக்காது. ஏனெனில் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், வாழ்க்கை என்னை உடைக்கவில்லை, அது என்னை உருவாக்கிக் கொண்டிருந்தது என்று. அந்த உணர்வு தான் ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி வந்த பிறகு எந்த வார்த்தையும் உன்னை காயப்படுத்த முடியாது. எந்த பார்வையும் உன்னை குறைத்து காட்ட முடியாது. ஏனெனில் உன் உள்ளத்தில் ஒரு வலிமையான அமைதி இருக்கும். என் தங்கமே, அந்த அமைதியை காப்பாற்று. அது தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வம் இருந்தால் உலகம் என்ன செய்தாலும் நீ உன் பாதையை நிதானமாக தொடர முடியும். அந்த பாதை ஒருநாள் உன்னை வெளிச்சம் இருக்கும் இடத்திற்கு கண்டிப்பாக அழைத்து செல்லும். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் மிகவும் அமைதியான சோதனைகளை நமக்கு தருகிறது. அந்த சோதனைகள் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். வீட்டில் இருக்கும் சில தருணங்கள் கூட மனதை மிகவும் மெதுவாக காயப்படுத்தலாம். ஒருவேளை யாராவது உன்னை ஒப்பிட்டு பேசலாம். ஒருவேளை யாராவது இன்னும் ஏதாவது செய்திருக்கலாம் என்று சொல்லலாம். அந்த வார்த்தைகள் சாதாரணமாகச் சொல்லப்பட்டாலும் அதை கேட்கும் மனம் மட்டும் அமைதியாக இருக்காது. அப்போது மனிதன் தன் உள்ளத்தில் ஒரு சின்ன தாழ்வு உணர்வை உணர ஆரம்பிப்பான். நான் போதுமானவன் இல்லையோ என்று அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான். அந்த சிந்தனை மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் அந்த எண்ணம் மனதில் நீண்ட நேரம் இருந்தால் அது மனிதனின் நம்பிக்கையை மெதுவாக குறைத்துவிடும். ஆனால் என் தங்கமே, இந்த உலகத்தில் யாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த பாதை இருக்கும். சிலருக்கு சில விஷயங்கள் சீக்கிரம் கிடைக்கும். சிலருக்கு அதே விஷயங்கள் தாமதமாக வரும். அந்த தாமதம் தோல்வி அல்ல, அது வாழ்க்கையின் ஒரு நடைமுறை. ஒரு மரம் வளரும்போது எல்லா மரங்களும் ஒரே வேகத்தில் வளராது. சில மரங்கள் விரைவாக உயரமாகி விடும். சில மரங்கள் மெதுவாக வளர்ந்து பின்னர் மிகவும் வலிமையானதாக மாறும். அந்த மெதுவாக வளர்ந்த மரங்களின் வேர்கள் மிகவும் ஆழமாக இருக்கும். அதனால் தான் அவை நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். அதேபோல உன் வாழ்க்கையும் இருக்கலாம். இன்று சில விஷயங்கள் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் உன் மதிப்பு குறையாது. ஏனெனில் ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு அவன் மனதில் இருக்கும் மனிதத்தன்மையால் தான் தெரியும். என் தங்கமே, ஒரு வீட்டில் ஒருவர் அமைதியாக எல்லா சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு நிற்பது மிகவும் பெரிய விஷயம். அந்த மனிதன் தான் அந்த குடும்பத்தின் அமைதியான தூண். யாரும் அதை உடனே கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த தூண் இல்லாமல் அந்த வீடு நிலைத்து நிற்க முடியாது. நீ உன் வாழ்க்கையில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய். அதனால் தான் சில நேரங்களில் உன் மனம் சோர்வடையும். ஆனால் அந்த சோர்வு உன் பலவீனம் அல்ல. அது உன் மனம் உண்மையை உணர்கிறதற்கான அடையாளம். என் தங்கமே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று தன்னை நம்புவது. உலகம் சில நேரங்களில் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நீ உன்னை நம்பாமல் விட்டால் அந்த பாதை மிகவும் கடினமாகி விடும். நீ உன் மனதில் ஒரு உண்மையை வைத்துக்கொள். இன்று உன்னிடம் இல்லாத விஷயங்கள் நாளை வரலாம். ஆனால் இன்று உன்னிடம் இருக்கும் நல்ல மனம், பொறுப்பு, அன்பு, இந்த மூன்றும் மிகவும் அரியவை. இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கை ஒருநாள் உனக்கு ஒரு நல்ல நிலையை தரும். சில நேரங்களில் மனிதன் வாழ்க்கையை அவசரமாக பார்க்கிறான். எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் வாழ்க்கை அவ்வளவு வேகமாக நகராது. அது தனது நேரத்தில் தான் பல விஷயங்களை கொடுக்கும். ஒரு விதை மண்ணில் போட்டவுடன் அது மரமாக மாறாது. அது மெதுவாக முளைக்கும். பின்னர் அது சிறிய செடியாக மாறும். காலம் சென்ற பிறகு தான் அது பெரிய மரமாக மாறும். அந்த வளர்ச்சியை விரைவாக செய்ய முடியாது.
அதேபோல வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நேரம் எடுத்துக்கொள்ளும். அந்த நேரத்தை பொறுமையாக கடந்து செல்லும் மனிதன் தான் இறுதியில் அமைதியை அடைவான். என் தங்கமே, ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் மனதில் ஒரு நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். அந்த நாளில் நீ உன் பழைய நினைவுகளை நினைத்து பார்க்கலாம். அப்போது நீ புரிந்து கொள்வாய், அந்த நாட்களில் நான் மிகவும் குழப்பமாக இருந்தேன். ஆனால் அந்த அனுபவங்கள் தான் என்னை வாழ்க்கையை புரிந்து கொள்ள வைத்தது என்று. அந்த உணர்வு வந்த பிறகு உன் மனதில் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். ஏனெனில் அந்த அமைதி இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீ உன் மனதை காப்பாற்ற முடியும். என் தங்கமே, அதனால் உன் மனதில் தாழ்வு உணர்வு வர விடாதே. உன் முயற்சியை கைவிடாதே. உன் பொறுப்பை விட்டுவிடாதே. வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, நம்மை வலிமையாக்கத்தான். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து சிரிப்பாய். அந்த நாட்களில் நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஆனால் அந்த கவலைகள் தான் என்னை வலிமையான மனிதனாக மாற்றியது என்று நினைப்பாய். அந்த நினைவு வந்த பிறகு உன் மனதில் எந்த வருத்தமும் இருக்காது. ஒரு அமைதியான நன்றி உணர்வு மட்டும் இருக்கும். ஏனெனில் அந்த சிரமங்கள் இல்லாமல் இருந்தால் இன்று நீ இந்த அளவுக்கு வலிமையான மனதை பெற முடியாது. என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை மிகவும் அமைதியாக உருவாக்குகிறது. அந்த உருவாக்கம் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த மாற்றம் வந்த பிறகு உன் மனம் எந்த சூழ்நிலையிலும் உடையாது. நீ உன் பாதையை அமைதியாக தொடர முடியும். அந்த அமைதி தான் ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி வந்த பிறகு உன் வாழ்க்கையில் மரியாதையும் வரும். அந்த மரியாதை பணத்தால் வாங்க முடியாத ஒன்று. அது உன் பொறுமையால், உன் முயற்சியால், உன் மனத்தின் நல்ல தன்மையால் வரும். என் தங்கமே, அந்த நாளை நம்பிக்கையுடன் காத்திரு. உன் மனதை காப்பாற்று. உன் முயற்சியை தொடர்ந்துகொள். வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல இடத்திற்கு அழைத்து செல்லும். அந்த பயணம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். என் தங்கமே, வாழ்க்கையில் சில உணர்வுகள் வார்த்தைகளால் முழுமையாகச் சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமாக இருக்கும். ஒரு மனிதன் வீட்டில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கும்போது அவன் மனதில் பல நினைவுகள் வர ஆரம்பிக்கும். அவன் செய்த உழைப்புகள், அவன் சந்தித்த கஷ்டங்கள், அவன் அமைதியாக தாங்கிக் கொண்ட நாட்கள், இந்த எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தால் ஒரு சின்ன வலி உள்ளத்தில் எழலாம். அந்த வலி வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளத்தில் அது மெதுவாக பேசிக்கொண்டே இருக்கும். சில நேரங்களில் வீட்டில் இருக்கும் சில தருணங்கள் கூட அந்த வலியை அதிகப்படுத்தி விடும். யாராவது தற்செயலாக சொன்ன ஒரு வார்த்தை கூட மனதில் நீண்ட நேரம் தங்கிவிடும். நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் என்றொரு குரல் உள்ளத்தில் எழலாம். அப்போது மனிதன் தன் மதிப்பை தானே சந்தேகப்பட ஆரம்பிப்பான். நான் போதுமானவன் தானா என்று அவன் கேட்க ஆரம்பிப்பான். ஆனால் என் தங்கமே, வாழ்க்கை ஒருவரின் மதிப்பை அவன் கையில் இருக்கும் பொருள்களால் மட்டும் அளவிடாது. வாழ்க்கை அதைவிட பெரியது. ஒரு மனிதன் தனது குடும்பத்திற்காக சிரமப்பட்டு உழைக்கிறான் என்றால், அவன் தனது பொறுப்பை விட்டு ஓடாமல் இருக்கிறான் என்றால், அவன் தனது மனசாட்சியை காப்பாற்றிக் கொண்டு வாழ்கிறான் என்றால் அவன் மதிப்பு அளவிட முடியாத ஒன்று. உலகம் சில நேரங்களில் வெளியில் தெரியும் விஷயங்களை மட்டும் பார்க்கும். யார் என்ன வாங்கினார்கள், யார் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்து மனிதர்களை ஒப்பிடும். ஆனால் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் அந்த ஒப்பீடுகளில் இல்லை. உண்மையான அர்த்தம் ஒரு மனிதன் எவ்வளவு உண்மையோடு வாழ்கிறான் என்பதில் இருக்கிறது. என் தங்கமே, ஒரு குடும்பம் என்பது சும்மா ஒரு வீடு அல்ல. அது பல உணர்வுகள் சேர்ந்த ஒரு இடம். அந்த வீட்டில் ஒருவர் அமைதியாக எல்லா சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு நிற்பது மிகவும் பெரிய விஷயம். அந்த மனிதன் தான் அந்த வீட்டின் அமைதியான சக்தி. அவன் இல்லாமல் அந்த வீட்டின் அமைதி சிதறிவிடும். சில நேரங்களில் அந்த உண்மை உடனே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை ஒரு நாள் அந்த உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்.
காலம் தான் மனிதனின் உண்மையான மதிப்பை வெளிப்படுத்தும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை அமைதியாக தாங்கி இருக்கிறாய். அந்த அமைதி பலவீனம் அல்ல, அது ஒரு வலிமை. ஏனெனில் எல்லோரும் கஷ்டத்தை தாங்க முடியாது. சிலர் சின்ன சிரமம் வந்தாலே தங்கள் பொறுப்புகளை விட்டுவிடுவார்கள். ஆனால் சிலர் மட்டும் தான் அமைதியாக அந்த சிரமங்களை கடந்து செல்வார்கள். அந்த சிலரில் நீயும் ஒருவன். அதனால் தான் சில நேரங்களில் உன் மனம் சோர்வடையும். ஆனால் அந்த சோர்வு உன் முயற்சியின் சாட்சியம். அது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி. என் தங்கமே, ஒரு மரம் வளரும்போது அது முதலில் வேர்களை வளர்க்கும். அந்த வேர் மண்ணுக்குள் இருக்கும். யாருக்கும் அது தெரியாது. ஆனால் அந்த தெரியாத வேர்களே மரத்தை வலிமையாக வைத்திருக்கும். பின்னர் தான் அதன் கிளைகள் வெளியில் பரவ ஆரம்பிக்கும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இன்று நடக்கும் சில விஷயங்கள் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் உன் உள்ளத்தில் ஒரு வலிமையை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வலிமை தான் நாளை உன்னை உயர்த்தும். சில நேரங்களில் மனிதன் வாழ்க்கையை அவசரமாக பார்க்கிறான். எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் வாழ்க்கை அதன் நேரத்தில் தான் பல விஷயங்களை தரும். அந்த நேரம் வரும் வரை மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டும். என் தங்கமே, பொறுமை என்பது மிகவும் அரிய குணம். அந்த குணம் இருந்தால் மனிதன் எந்த சோதனையையும் கடந்து செல்ல முடியும். அந்த பொறுமை தான் உன்னை இந்த நிலை வரை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் வரும். அந்த மாற்றம் வெளியில் பெரிய சத்தத்தோடு வராது. ஆனால் உன் மனதில் ஒரு நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் புதிய பாதையை திறக்கும். அந்த நாளில் நீ உன் பழைய நாட்களை நினைத்து பார்க்கலாம். அந்த நாட்களில் நீ சந்தித்த சிரமங்கள், உன் மனதில் இருந்த குழப்பங்கள், இந்த எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும்போது ஒரு அமைதியான சிரிப்பு உன் முகத்தில் தோன்றும். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், அந்த சிரமங்கள் எல்லாம் வீணாகவில்லை என்று. அவைதான் உன்னை இன்று இருக்கும் மனிதனாக மாற்றின. என் தங்கமே, வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் மனதை உடையாமல் காப்பாற்றுவது தான். அந்த வலிமை இருந்தால் வாழ்க்கை எந்த பாதையிலும் சென்றாலும் மனிதன் அமைதியாக இருக்க முடியும். உன் மனதில் அந்த வலிமை இருக்கிறது. அதனால் தான் நீ இன்னும் உன் பாதையை தொடர்கிறாய். உன் முயற்சியை விட்டுவிடவில்லை. உன் பொறுப்பை மறக்கவில்லை. இந்த 3 விஷயங்கள் இருந்தால் வாழ்க்கை ஒரு நாள் உனக்கு மரியாதையையும் அமைதியையும் தரும். அந்த நாள் வந்தால் யாருடைய வார்த்தையும் உன்னை காயப்படுத்த முடியாது. என் தங்கமே, உன் மதிப்பு ஒருபோதும் குறையவில்லை. சில நேரங்களில் அது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உண்மை என்றென்றும் மறைந்து இருக்காது. ஒரு நாள் அது வெளிச்சத்திற்கு வரும். அந்த நாளில் உன் வாழ்க்கை வேறு விதமாக தெரியும். உன் வீட்டிலும் உன்னை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் உன் மனதில் எந்த கோபமும் இருக்காது. ஒரு அமைதியான நன்றி உணர்வு மட்டும் இருக்கும். ஏனெனில் அந்த சிரமங்கள் இல்லாமல் இருந்தால் இன்று நீ இந்த அளவுக்கு வலிமையான மனதை பெற முடியாது என்று நீ உணர்வாய். அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். என் தங்கமே, அந்த செல்வத்தை காப்பாற்றிக் கொள். உன் மனதை காப்பாற்று. உன் முயற்சியை தொடர்ந்துகொள். வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல வெளிச்சம் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லும். அந்த வெளிச்சத்தை நீ கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்கப் போகிறாய்.